சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் திரு அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. சந்திச்ச பிரச்சனையில் எல்லாருமே ஒரு வணக்கம் வச்சுட்டு போகும்போது இவங்க 2 பேரும் மட்டும் கட்டி பிடிச்சிருந்தாங்க. என்னனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்லாம் விமர்சனங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் வச்சு 2026 சீமான் அவர்கள் அவருடைய மனமாற்றம் செஞ்சு கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? 26 ஜனவரியில் தான் யார் என்ன கூட்டணிங்கிறது தெரியும். அதுவரை யார் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். நாம் பேசுகிறது கரெக்டாக வரும். அப்படி தான் நம்ம பேசுவோம். மற்றவங்க விருப்பத்தை வீசுக்காக பேசி ஏமாறுவாங்க. அதுக்கு நம்ம தயாரில்லை. ஏன்னா திமுக கூட்டணி சதவீதம்னு சொன்னாலே ஸ்டாலின் ஜெயித்திருக்காருங்கிறத தாங்க முடியாமல் புழுங்கிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டி இந்த அளவுக்கு புகழின் உச்சத்தில் ஸ்டாலின் போயிட்டாருங்கிறவங்க அது அப்படியா நடந்துடாதான்னு விருப்பப்பட்டு பார்ப்பான். ஆனால் அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு இருக்கனால அக்குமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த்துன்னு தான் கூட உள்ளவங்க போவாங்க. அங்கங்கே பேசுவாங்க, அப்படி போவாங்க. அது நடக்காது நமக்கு தெரியும். இன்டாக்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி என்டிஏ கூட்டணியும் பாஜக பவரில் இருக்குது, இன்டாக்டாக இருக்கும். இங்கே பிரேமலதா அம்மையார் தான் என்டிஏ ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதிமுக அணியில் தான் இருக்காங்க. என்டிஏ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காப்ப. இதெல்லாம் நான் தரவுகளின் அடிப்படையில் தலைவர்களின் பேட்டி செயல்பாட்டின் அதை கூட சொல்கிறேன். மற்றவங்க மாதிரி கற்பனையில் தங்கள் விருப்பத்துக்கு தமிழறி மணியன் போன்றவங்க மாதிரியெல்லாம் விருப்பத்துக்கு அடிச்சு விடுறது கிடையாது. இது நம்ம தரவுகளின் அடிப்படையில் நம்ம சொல்கிறேன். நீங்கள் கேட்டது ஒரு நிகழ்வின் அடிப்படையில் கேட்குறீங்க. இந்த நிகழ்வின் அடிப்படையில் சீமானின் அரசியல் முக்கியத்துவம் தமிழ் மண்ணில் ஏறிட்டு, தமிழ் மண்ணையும் தாங்க மாட்டார், ஜெகத் கஸ்பார் தாங்க மாட்டார். சீமானுக்கு நாடார் சமுதாயம் தான் பொறாமையில் புழுங்கி சாவாங்க. அது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உண்மையை தான் சொல்ல முடியும். சீமானுக்கு ஒரு 18% வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியின் தலைவர் விக்கிரவாண்டியில் என்டிஏ கூட்டணி கேண்டிடேட்டாட்டு அன்புமணி பாமக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண அண்ணாமலை அவர் தேடி போய் அண்ணன்னு கட்டிப்பிடிச்சி ஆரத்தழுவி ஒரு அன்பை காட்டுறாருன்னு சொன்னால் சீமானோட அரசியல் முக்கியத்துவம் தமிழ் மண்ணில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துடுச்சு. அதில் சீமான் அண்ணா திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு ஒரு காசு கொடுக்காம வாக்கெடுத்தது மிகப்பெரிய சாதனைங்கிறத மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுமே அண்ணாமலை சொன்னார். இது மோடியே இதை வாட்ச் பண்ணுறாரு. இந்திய அளவில் அகாலிடல், பிஆர்எஸ், டிஆர்எஸ், ஜேஜேபி, மாயாவதி இப்படி எல்லாரும் வாக்கு வலிமையை இந்தியா கூட்டணிலையோ என்டிஏலையும் இல்லாமல் குறையும் போது சீமான் மட்டும் எப்படி டபுள் மடங்கு ஆக்கியிருக்காருங்கிறத பிஎம்ஓலேருந்தே கேட்குறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தலைமையும் அதை உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஸோ அந்த 8% வாக்குங்கிறது இந்தியாவிலே டபுள் ஆட் ஆக்குனது சீமான ஒருத்தர் தான். இதுவும் தரவுகளோட கூடியது தான். இதை சொன்னால் தமிழர் மணியனுக்கு வயிறு கலங்கும், ஜெகத் கஸ்பாருக்கு கலங்கலாம். அதை பற்றி நம்ம வருத்தப்பட முடியாது. அது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உண்மையை சொல்கிறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் சீமானுக்கு இருக்கிறது அண்ணாமலை அந்த நிகழ்வும் நமக்கு காட்டுது. இதை சீமான் எப்படி ஆர்டிகுலேட் பண்ண போகிறாரு, எப்படி கொண்டு போகிறாருங்கிறது நாம் 26ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி வாக்கில் தான் தெரியும். இப்போ நம்ம கூட்டணி சம்பந்தமாக எதையும் சொல்ல முடியாது. ஆனால் 2029 சீமான் ஒரு பெரிய பிளேயராக இருப்பாருங்கிறத 2 தேசிய கட்சிகளுமே உணர்கிறாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் அண்ணாமலையோட இந்த நடவடிக்கையும் நம்ம பார்க்கலாம். இது எப்படி வரப்போகுதுங்கிறது போக தான் தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதறிட்டார். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான கொடுத்த முக்கியத்துவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதறிட்டார். நம்மளோட கட்சிகள் மேலே போயிடுச்சோ அப்படிங்கிற பயம். ஆமாம், 18/8/26 இவர் 23 தானே இருக்குது. அதுலேயும் தேமுதிக பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்கல்ல. அப்போ மத்திய பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்கல்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இது அண்ணாமலையோட வீகம் நம்மளை சுத்தமாக வீழ்த்தி அடித்து தள்ளிடுவாரோ, 20% 10%க்கு அண்ணாமலை நம்மளை கொண்டு போயிடுவாரோன்னு பதற ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று தூத்துக்குடியில் திமுக பட்ஜெட் எதுக்கிறத இவர் எதிர்த்திருக்கார். அவர் பட்ஜெட்டை திமுக எதுக்க சரிதான்னு சொல்லணும். சொல்லிக்கிட்டு திமுகவை நீங்கள் விமர்சிக்கலாம். சீமான் அப்படி தான் பண்ணுவார். திமுக கண்ணை முடிட்டு எதுக்கிறத மனநோயாளி மாதிரி ஏன் திமுக எதுக்கணும்? இந்திய திமுக எதுக்குறாங்க, பட் அவங்களோட நான் வேகமாக எதுக்குறேன், அவங்க இடம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் அவர் அதை பண்ணுவார். இவர் பட்ஜெட்டை திமுக எதுக்கிறதையே குறை சொல்லிக்கிட்டு திமுக எதிர்ப்பை முதன்மைப்படுத்துகிற மாதிரி
ஒரு தோற்றம் எடுக்கிறாருன்னா அவர் வந்து அண்ணாமலை சீமானை கொடுத்த முக்கியத்துவத்தில் எடப்பாடி குழம்பி போயிட்டாரு, கலங்கி போயிட்டாருன்னு தான் எனக்கு தெரியுது. நேற்று அதே அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட் என்னோட ஒரு லெட்டர் வந்ததுமே விஜய்க்கு அரசியல் தன்னம்பிக்கையற்ற ஆலோசகர்கள்லாம் விஜயை அந்த நீட் மேட்டரில் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் ஜாலரா அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. ஸோ ஒரு லெட்டருக்கே இவ்வளவுன்னு சொன்னால் இது பெரிய சம்பவம். அந்த தூத்துக்குடி விமான நிலையத்திலே வந்து எடப்பாடி சொல்லியிருந்தார் 2026 வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். கூட்டணி இல்லைங்கிறது சொல்லியிருந்தார். பட் கூட்டணிக்கு எடப்பாடிகிட்ட சரண்டர் எடப்பாடி மோடிகிட்ட சரண்டர் ஆக மாட்டாருங்கிற கருத்தை தான் நானும் சொல்கிறேன். ஆக மாட்டாருன்னு சொல்கிறீங்களா? சரண்டர் ஆக மாட்டாருன்னு கருத்தை தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த சம்பவம் இவருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதான் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ திமுக எடுங்க, அவங்க வந்து கவர்னர் ஆய்வு பண்ணும்போது கவர்னர் எடுத்து கருப்பு கொடி காட்டினாங்க. அப்போ மத்திய அரசு ஸ்டாலின் எதுக்கு சரின்னு தானே சொல்லணும். அப்போ அதில் நீங்கள் மோடி எதிர்ப்பா ஸ்டாலின் எதிர்ப்பான்னா ஸ்டாலின் எதிர்ப்பு தான் சொல்லி மோடி எதிர்ப்பை ஒரு கட்டத்தில் கைவிடலான்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? நான் பட்ஜெட்டை எடப்பாடி கொடுத்த அறிக்கையை நான் பாராட்டுறேன், தெளிவாக உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் தூத்துக்குடி பேட்டி வந்து அவர்கிட்ட ஒரு மனக்குழப்பம் அவருக்கு உருவாயிட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து சீமான் அவர்கள் பற்றி நீங்களே சொல்லியிருந்தீங்க, இப்போ காசு கொடுக்காம வாக்குகள் வாங்குறாரு, அதிக பர்சன்ட் வந்திருக்கு அவருக்கு. அப்படிங்கும்போது 2026 வந்து ஒரு வலிமை மிக்க கட்சியாக இருப்பாங்களா சார் அதிமுகவை காட்டிலும்? அதாவது அதிமுகவின் பலகீனத்தில் தான் நாம் தமிழர் வளர்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க ஈர்ப்பு சக்திக்கும் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான தலைவராட்டு ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு ஜெயலலிதா இருக்கும்போது சீமானால் 1.1% வாக்கு தான் எடுக்க முடிச்சது. எல்லாருக்குமே தெரியும். 2016 ஸ்ட்ராங்காக தான் எடுத்தார். வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னெலாம் கேட்டு நின்னார். 40 தொகுதிகளில் அட்டவணை பிரிவு சமூக மக்களை போட்டார். தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் போட்டார். மற்ற தொகுதிகளில் தமிழன்னு வரக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை நிறைய போட்டார். செங்குந்தர், வண்ணார், நாவிதர், இந்த மாதிரி நிறைய போட்டார். அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் வேளாளர்கள்லாம் கேண்டிடேட்டாக போட்டார். நல்ல வியூகம் தான், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், பாராட்டக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். நானே அப்போ பாராட்டியிருக்கிறேன். 214 ஒரு ஹோப் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சமூக நீதி புரட்சியாக தான் கேண்டிடேட் போட்டார். ஆனால் ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு ஜெயலலிதா மேலோட ஈர்ப்பில் இந்த சமூகங்கள்லாம் வந்து சீமான் பக்கம் வரல. 1.1% வாக்கு தான் சீமான் எடுக்க முடிஞ்சது. மீண்டும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தமிழின தலைவர் பிரபாகரன் திமுக எதிர்ப்பையும் கடுமையாக பண்ணிக்கிட்டு சீமான் வந்து இதே மாதிரி பொது தொகுதியில் ஆதி தமிழர் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எடப்பாடிக்கு அதிமுக 2 ஜாதி கட்சி ஆகிட்டுன்னு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் அதிமுகவில் பலன் இல்லாத காஸ்ட். இப்போ வன்னியருக்கு அங்கே பலன் இருக்குது, 10.5 கொடுத்தாரு. நிறைய வன்னியர்கள் அப்படி லோடடாக இருக்காங்க, லிஸ்ட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு சொல்லியிருந்தீங்க வன்னியர் தலைவர்னு கூட சொல்லி எஸ் டேட்டா தான் சொல்லுது. அப்போ அங்கே உள்ள நான் வன்னியர்கள்னால் ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேறு, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேறு, அவர் கையில் இருந்த ரெட்டலை நமக்கு அம்மா கையில் இருந்த ரெட்டலை வேறு, எடப்பாடியார் கையில் இருக்கிற ரெட்டலை வேறுன்னு அவங்க வந்து அதிமுக விட்டு வெளியேறாங்க. அப்படி வெளியேறக்கூடிய ஒரு பகுதியினர் தான் சீமான் பின்னாடி வந்து 8.2 சீமானுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் டேட்டாவோட பேசக்கூடியவன். ஸ்டாலின் கலைஞரை மிஞ்சி போயிட்டார். வாக்கில் சொல்கிறீங்களா அரசியலில் சொல்கிறீங்க? வாக்கில் தான் சொல்ல முடியும். அரசியலில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஓட்டிங் பர்சன்டேஜ்லையும் வெற்றிலையும் போயிட்டாருங்கிறது யாரும் மறுக்க முடியாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த பர்சன்டேஜாக ஓட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கான். அப்போ அதை நீங்கள் மறுக்க முடியாது. திறமையில் போயிட்டாங்கிறது அது சப்ஜெக்டிவ். அவங்கவுங்க தக்கன பேசலாம். ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர், கடுமையான உழைப்பாளி, எழுத்தாளர், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். தேர்தல் வெற்றியில் தாண்டி போயிட்டார். என்னென்னா கலைஞர்கிட்ட இருந்த ஓட்டு செதறி சீமான்கிட்ட வரல. ஜெயலலிதாட்ட இருந்த ஓட்டு தான் செதறி எடப்பாடிக்கு சமூக நீதி சூறையாடல் ஈர்ப்பு சக்தி இல்லாததுக்காக சீமான்கிட்ட வருது. மீண்டும் 2026 சீமான் எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்துவார். எந்த ஓட்டில் பலகீனப்படுத்துவார்னா 8% ஓட்டு வன்னியர் ஓட்டு எடப்பாடிகிட்ட இருக்குதுல, அந்த ஓட்டில் பலகீனப்படுத்த முடியும் நான் நினைக்கல. அதில் டாக்டர் ராமதாஸால் மட்டும்தான் பலகீனப்படுத்த முடியும். அன்புமணி ராமதாஸ் 2% ஓட்டு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டு. அந்த கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி வந்து அம்பாசங்கர் கமிஷன் படி தான் நான் பார்க்குறேன். 2% ஓட்டு கொங்கு வேளாளர் ஓட்டு. கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டை செந்தில் பாலாஜி ஸ்டாலின் பலகீனப்படுத்திட்டாங்க. இனிமேல் இன்னும் பலகீனப்படுத்த முடியும்னா மோடி அண்ணாமலை தான் பலகீனப்படுத்த முடியும். அப்போ அண்ணாமலை தான் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டு எடப்பாடிகிட்ட இருக்கிறத பலகீனப்படுத்த முடியும். வன்னியர் ஓட்டை
டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் தான் பலவீனப்படுத்த முடியும். ஸ்டாலின் அவர்களால் கூட பலவீனப்படுத்த முடியாது. மீதி 10% வாக்கு இருக்குது இல்லையா, அந்த வாக்கில் சீமான் பெரிய அளவில் பலவீனப்படுத்தலாம். அந்த மாதிரி பகுதி பெரும்பான்மை ஜாதி இல்லாமல் ஜெயலலிதா இருக்கும்போது நம்ம அம்மா இருக்காங்கன்னு நம்பி இருந்து, இப்போ பகுதி பெரும்பான்மை ஜாதி கையில் அதிகாரம் போயிட்டு நம்மளை அவங்க என்ன பாடுபடுத்துவாங்களோ, நமக்கு என்ன முக்கியத்துவம் இந்த அரசியல் இருக்க போகுதுன்னு சொல்லும்போது, ஒரு வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜில், தமிழண்ணி காஸ்ட் நியூட்ரல் இமேஜில் கொங்கு வேளாளர் அல்லாத சமூகங்கள் தான் சீமான் முன்னாடி போகிறாங்க, வன்னியர் அல்லாத சமூகங்கள் தான் சீமான் முன்னாடி போகிறாங்க. சீமானும் இதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அந்த பசியப்ப ஜாதி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறைய வேட்பாளர்கள் கொடுத்து அதை கையில் எடுத்துட்டாருன்னா எடப்பாடியை மீண்டும் பலவீனப்படுத்திடுவார். செங்குந்தர்கிட்ட பலவீனப்படுத்த முடியும், முத்தரையிட்ட பலவீனப்படுத்த முடியும், யாதவர்கிட்ட பலவீனப்படுத்த முடியும். யாதவர் திமுகட்ட நிறைய அளவு போயிட்டாங்க. விஸ்வகர்மாட்ட பலவீனப்படுத்த முடியும். இப்படி எடப்பாடியால் பிசியில் வந்து தனி ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டிய ஜாதிக்கு அவர் அநீதி இழைச்ச அந்த ஜாதிகளுக்கு வந்து அதிக வேட்பாளர்களை சீமான் கொடுக்கும்போது பலவீனப்படுத்த முடியும். அதே மாதிரி நான் சொன்ன இடஒதுக்கீட்டில் பாதிக்கப்பட்ட வழக்கமாக நான் சொல்லக்கூடிய சபல்டன் காஸ்ட், அந்த சர்வீஸ் கம்யூனிட்டி, அந்த சகோதரர்கள், குடும்ப கவுண்டர் போன்ற அந்த சகோதரர்கள் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமியை சீமானால் பலவீனப்படுத்த முடியும். இது சோஷியல் ரியாலிட்டி, சமூக நீதி, சோஷியல் இன்ஜினியரிங். 2 ஜாதி ரெட்டையிலை வச்சு ஆக்கிரமிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஜாதிகள் ஒன்றும் ஏமாளிகள் ஒன்றும் கிடையாது. வேறு கடுமையான வார்த்தை வேண்டாம். அது எங்கள் நண்பர் கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லி முதலியார், செங்குந்த முதலியார் சமநீதியையும் பறையர்கள் சமநீதியும் சூறையாட முடியாது. ஸோ சமநீதி சூறையாடல் இருக்குன்னு நான் சொல்கிறது அந்த சமூகங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஜாதியவாதின்னு பலரும் பேசுகிறாங்க, அது அவங்க விருப்பம், பேசிட்டு போட்டு. ஆனால் இந்த சமூகங்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க என்னை கொண்டாடுறாங்க. அந்த சமூகங்கள் உண்மையிலே நான் அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணலை. ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இவங்களுக்குள்ள நியாயத்தை நான் பேசுகிறேன். இப்போ லாஜிக்காக யார் வேணாலும் சொல்லக்கூடிய விஷயம் தானே. நீங்கள் எம்பிசியில் வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5 கொடுத்தீங்க, அவங்க உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ராமதாஸையே விட்டுக்கிட்டு உங்களை கொண்டாடி தள்ளுறாங்க. அப்போ நீங்கள் பிசியில் பாதிக்கப்படக்கூடிய யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, முத்தரையர் இவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? ஏன் கொடுக்கல? யாரை காப்பாற்ற கொடுக்கல? யாரை காப்பாற்ற கொடுக்கல? யாரை காப்பாற்ற கொடுக்கல? அந்த புள்ளி வருதில்ல. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராடினரி அதை சொல்லும்போது அந்த சமூகங்கள் வந்து அதை உணர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டாங்க, இவர் பொறுப்பு இல்லாமல் இடஒதுக்கீடில் கை வச்சுட்டாரு, சமூக நீதி சூறையாடுறாரு, அவருக்கு எதிராக நம்ம போனோம். சீமான் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சீமானை நம்ம ஆதரிப்போன்னு அவங்க போகிறாங்க. சீமானின் வெற்றிங்கிறது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி தான். சீமான் அவர்கள் பாஜக கூட்டணியில் வரும்போது அதில் இருக்கக்கூடிய பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? அதாவது சீமானன் தன் கூட்டணியை முடிவு பண்ணலை, அவர் தனிச்சு போட்டின்னு சொல்கிறாரு. என்னோடய பார்வை 214 தனிச்சு போட்டி இட்டு கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணியில் அவர் சமூக நீதி புரட்சி வேட்பாளர் நிறுத்தினார்னா, அவர் விக்கிரவாண்டியில் சொன்ன மாதிரி 2 மடங்கு இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களவைத் தேர்தலில் 2 மடங்கு வந்துட்டார்னா, சட்டமன்ற தேர்தலில் 3 மடங்கு வருவார்னா, அது நியர்லி 1 crore votes வரை அவர் போயிடுவார். காரணம், இந்த பசியப்ப ஜாதிகளை அவர் தட்டி எழுப்பி அவங்களுக்குள்ள உரிமையை நான் தரேன்னு சொல்லி இவர் அவங்கள கை தூக்கி விட்டு அவங்க இவரை கை தூக்கி விடக்கூடிய அந்த அரசியல் பண்ணால் அவர் நடக்கும். இதுக்கு ஒரு துணிச்சலான ஒரு போல்டாக எடுத்து நிற்கணும். பறையதானடா அடிக்க சொன்னேன், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன் நீ கேட்டார் பாருங்க, அந்த போல்ட்னஸோட அவர் அந்த அரசியல் பண்ணார்னா அவர் வந்து ஜம்பிங் பார்ட்டி ஆட்டு 26லேயும் இருக்கலாம். கூட்டணி பற்றி அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை எதிர்பார்க்கார், அவர் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அப்படி எதிர்பார்ப்பு இருக்கிறவரை நம்ம அவர் பி டீம்னு அவரை மற்றவங்க குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பேச வேண்டியதில்லை. பட் கூட்டணிங்கிறது 2026 ஜனவரி அந்த டைமில் தான் முடிவாகும். ஒரு இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் பீகார் தேர்தலே நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு அரசியல் வியூக நிபுணர் டு அரசியல் கட்சி தலைவர், இது எப்படி பாசிபிள் அப்படி நினைக்கிறீங்க? அவருக்கு பீகாரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது எப்படி அவர் கையாள போகிறாருன்னு தான் பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் எ பிராமின் ஹீ குட் நாட் பி அ லீடர்னு நான் சொன்னேன். ஒரு பிராமணர் என்பதற்காகவே தலைவராக முடியாது. ஆனால் மைதிலி பிராமணர்களுக்கு பீகாரில் ஒரு அதிருப்தி இருக்குது. நம்ம இழந்துட்டோம். அரசியலுங்கிறது இன்றைக்கி யாதவுக்கும் குர்மிக்குமா ஆகிப்போச்சு, நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வியாவுக்கும் ஆகிப்போச்சுன்னு இருக்குது. இந்த இடத்துல மைதிலி பிராமின்ஸ் வந்து
யாதவுக்கு எதிராக இருக்காங்க. காக்கி ஸ்டிக்கெல்லாம் வச்சு அந்த மண்டல் இஷ்யூக்குள்ளே கொஞ்சம் விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைய நடந்துடுச்சு. ஸோ அவங்க பாஜக, மோடி இந்த ரூட்டில் 10% இடபிள்யூஎஸ் இந்த ரூட்டில் அவங்க நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆனால் பிராமணர்கள் வந்து தேஜஸ்வி யாதவை தோற்கடிக்கிறதுக்கு என்டிஏக்கு வாக்களிக்கிறாங்களா இவருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த களம் வரும்போது என்டிஏக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். நான் சொல்கிறோம்ல, மோடி பிரதமராக இருக்கிறத வரை ஜோசப் விஜய் களத்துக்கு வந்தாலும் அரசியலில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை தோற்கடிக்கணும்னு நினைக்கக்கூடிய செக்யூரிட்டி சேஃப்டிக்காக வாக்களிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் தான் வாக்களிப்பாங்க நான் சொல்கிறேன் இல்லையா. அதே மாதிரி பிராமணர்களும் அதிருப்தி இருக்குது. அரசியல் நம்ம கையை விட்டு போயிட்டே, மைதில் பிராமின் ராஜ்யம் போயிட்டேன்னு இருக்குது. அதில் இவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறது பிராமணர்களுக்கு முக்கியத்துவத்தை பீகாரில் கொடுக்கலாம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போதே மைனாரிட்டி கமிஷனுக்கு ஒரு கிறிஸ்டினையே மீண்டும் போட்டுட்டாரு. அதே மாதிரி மைனாரிட்டி எக்கனாமிக்ஸ் இதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டினை போட்டிருக்காப்புல. ஃபாரினில் உள்ள கிறிஸ்தவ அந்த ஸ்காலர்ஸுக்கெல்லாம் நினைவு வைக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் கட்சி ஆரம்பிக்கிறது பிராமணர்களுக்கு பீகார் அரசியல் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் விஜய் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஃபுல்லாக மைனாரிட்டி தான் கேப்சர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருடைய கேப்சரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் தான் இது பண்ணுறதா இருக்குமா? சிஏஏ ஏற்றாரு. சிஏல கிறிஸ்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்துக்களுக்கு பாதிப்பும் இல்லை, இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பும் இல்லை. பீஸ்ட் படத்தில் முஸ்லீம்கள் அவருக்கு சாபம் போட்டதுனால ஏற்றாரா என்ன எதுன்னு தெரியல. நீட்டை ஏற்றாரு. நீட்டு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழிவகுக்கக்கூடியது தான். அதே அவர் வந்து இன்றைக்கி மின்கட்டண உயர்வை எதிர்த்து தனக்கு பலம் இருக்கும்னா 40 தொகுதியில் 40 ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ அல்லது 40 பாராளுமன்ற தொகுதியிலையோ ஆர்ப்பாட்டம் போடலாம். அதுக்கு அவருக்கு போதுமான பலம் இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை பண்ணலாம். அதற்கெல்லாம் போதுமான பலம் இல்லைன்னு நான் கருதுகிறேன். நான் அவரை வந்து வியூஸும் அவருக்கு பெருசாக இல்லை, அதுவும் தெளிவாக தெரியுது. பட் பாப்புலாரிட்டி இருக்குது, கூட்டம் வரும், மாநாட்டுக்கு ஆள் வருவாங்க. அதை வச்சு அவருக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு என்னன்னு சொல்லிட முடியாது. 26 அவர் நிரூபிக்கட்டு, நல்லா நிரூபித்தா 29 மோடி கூட அவரை பயன்படுத்த முடியுமான்னு நாம் மோடி நன்மைக்காக கூட யோசிப்போம். இப்போ அவர் பலம் நிரூபிக்காதவர், 0% இருக்கிறவர். அவர் நினைக்கிற மாதிரி பலம் நிரூபிக்காமல் யாரும் அரசியல்வாதி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவரோட அரசியல் அரசுடைய முட்டாள்தனம் 2026 தேர்தல் கூட்டணி பேச வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன பலத்தை நிரூபிச்சிட்டிங்க? சிவாஜி கணேசன் ஃப்ளாப் ஆகலையா? ரஜினிகாந்த் 2004 டெபாசிட் இழக்கலையா சிதம்பரத்தில்? நீங்கள் கள்ளக்குறிச்சியில் சொல்லியும் என்ன நடந்துடுச்சு விக்கிரவாண்டியில்? நீங்கள் மோடியை பார்த்தோம் அதிமுக 6% வாக்கு குறையில்லையா? அதனால் நீங்கள் நிரூபித்தாதான் பலம் உங்களை மதிக்க முடியுமே தவிர பலம் நிரூபிக்காதவருக்கு அடையாளத்துக்கு கொஞ்சம் சீட்டு வச்சுடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அரசியல் அவரோட பணத்தை வாங்கிக்கிட்டு பிராண்டிங் பண்ணக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் அவருக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பார்ப்போம். இன்றைக்கி பொறுத்தளவில் அவர் பலம் நிரூபிக்காதவர், பாப்புலாரிட்டி உள்ளவர். பலம் எப்படி நிரூபிக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.